தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதத்து 16ஆம் நாளாகிய இந்த தாயாம் திருவை அசிசி நகர புனித கிளாரம்மாளுடைய திருநாளை கொண்டாட நமக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கின்றது. தூய பிரான்சிஸ் அசிசியாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்தவள்தான் இந்த தூய கிளாரம்மாள். 12ஆம் நூற்றாண்டிலே பிறந்து வளர்ந்து தன் வாழ்நாளிலே சிறு வயதிலேயே தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடும் கற்பு நிறைந்த உள்ளத்தோடும் தன் வாழ்நாளிலே கடவுளுக்கு தன்னை நேர்ந்தளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆக சிறு வயதிலேயே இறை பக்தியிலே இறை வந்திப்பிலே வாழ்ந்தவர்தான் தூய கிளாரம்மாள். இவள் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய பெற்றோருக்கு தெரியாமல் திருவண்ண மடத்துக்கு சென்று விடுகின்றாள். அப்பொழுது பெற்றோர் அந்த பிரான்சிஸ் அசிசியாருடைய அந்த துறவற மடத்தில் சென்று தங்களுடைய மகளை இல்லத்துக்கு வா என்று அழைப்பு கொடுக்கின்றார்கள். அவளோ வர மறுத்து விடுகின்றார். அப்பொழுது அவருடைய முடியானது வெட்டப்பட்டு இருப்பதை அவர்கள் பார்த்தவுடனே இனி மகள் தன்னுடைய வீட்டிற்கு வரமாட்டாள், அவர் துறவியாகிவிட்டார் என்பதை அறிந்து பெற்றோர் அரண்மனைக்கு சென்று விடுகின்றார்கள். இவ்வாறாக தூய கிளாரம்மா அந்த துறவற மடத்திலே தங்கி தன்னுடைய வாழ்வு முழுமையாய் ஆண்டவரை அன்பு செய்வதிலேயே தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிப்பதிலே வாழ்ந்தவள்தான் தூய கிளாரம்மாள். அவருடைய வாழ்விலே 1215ஆம் ஆண்டு பெண்களுக்கென்று தனியாக ஒரு சபை, அருமையான இந்த கிளாரிக்ஸ், இந்த பவர் ஆஃப் கிளாஸ் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இவளுடைய வாழ்விலே இந்த பெண் துறவற சபைக்கு ஒரு பொறுப்பாளராக பிரான்சிஸ் அசிசியா தூய கிளாரம்மாளை நியமித்து அதன் வழியாக பெண் துறவற சபை இந்த 12 நூற்றாண்டுகளே தலை தோங்கியது. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்நாளிலே இறை ஆற்றலிலும் இறை பக்தியிலும் எளிமையிலும் ஜபத்திலும் குறிப்பாக நற்கரணையிலே மிகுந்த ஒரு பக்தி கொண்டவளாக வாழ்ந்தவள் தூய கிளாரம்மாள். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவர் செய்வருகின்ற அளப்பரிய நன்மைகளை இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத தூய அந்தோனுடைய பாதத்திலே நாளில் ஒப்புக் கொடுத்து நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்ற ஒரு உன்னதமான அந்த வார்த்தைகளுக்கு இன்றைக்கு தூய அந்தோனியார் நம்மை வழிநடத்துகிறார். அவர் இறை வார்த்தையினுடைய சமட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இறை வார்த்தையை அறிவித்தார். தன்னுடைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையாக எசேக்கியேலிடத்திலே இதோ சுருளையடு ஒன்று எனக்கு கொடுக்கப்பட்டது, அதை நான் தின்றேன், அது எனக்கு தேனிலும் இனிமையாக இருந்தது என்று சொல்லுகிறார். இவ்வாறாக ஆண்டவருடைய வாக்கு அவருக்கு அருளப்படுகின்றது. ஆண்டவருடைய வாக்கை அவர் சுவைக்கின்றார், மக்களுக்கு அறிவிக்கின்றார். ஆக இறை வார்த்தை இன்றைக்கு அறிவிப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அதை தன்னுடைய முதல் வாசகத்திலே இறை வார்த்தையை அறிவிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும், கடவுளிடத்திலே நாம் மன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் என்று நமக்கு சொல்லுகின்றார். அதேவேளை நற்செய்தியை பார்க்கிற பொழுது 2 வகையான கருத்துக்களை பார்க்கிறோம். ஒன்று, நீங்கள் மனம் திரும்பி நற்செய்தியை நீங்கள் நம்ப வேண்டும், அதே சமயத்திலே குழந்தைகளை போல நீங்கள் மாற வேண்டும், அப்போதான் விண்ணரசு சேருவீர்கள் என்று சொல்லுகின்றார். குழந்தை உள்ளம். அதே சமயத்திலே காணாமல் போன அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிப்பவர்களாக 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஒரு ஆடு காணாமல் போனதை தேடி கண்டுபிடித்து மகிழ்ச்சி அடைகின்ற இந்த நிலையை நாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கு காணாமல் போய் இருப்பவர்கள் அநேக பேர் இன்றைக்கு குடும்பத்திலே பெற்றோரை இழந்து, இன்றைக்கு குடும்பத்திலே கணவரை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, இன்றைக்கு அநேக குடும்பத்திலே தனிமையாக்கப்பட்ட நிலை, ஓரங்கட்டப்பட்ட நிலை. இன்றைக்கு பங்கிலே அநேக குடும்பங்கள் இன்றைக்கு திருச்சபைக்கு வராமல், ஆலயத்துக்கு வராமல் ஒதுங்கி இருக்கிற அநேக குடும்பங்கள் ஏதோ ஒரு பாதிப்பிலே, ஏதோ ஒரு மனத்தாங்கலிலே, ஏதோ ஒரு உறவு சிக்கல்களிலே இன்றைக்கு அநேக குடும்பங்கள் திருச்சபைக்கு பிரிந்திருக்கிற இந்த நிலையிலே ஆண்டவர் நம்மை எல்லோரும் ஒன்றிணைந்து வாருங்கள், இழந்து போனதை தேடி மீட்கவே மகன் வந்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன் வாழ்நாளிலே இறை அருளை, இறை இரக்கத்தை எல்லோரும் பெற வேண்டும், எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கருத்தையும் குழந்தை உள்ளம் அதற்கு நாம் கொண்டிருக்க வேண்டும். சிலரிடத்திலே யார் பெரியவர் என்ற ஒரு வாக்குவாதம்,
நீங்க எங்கு சென்றாலுமே, எந்த அலுவலகமோ, எந்த அரசியல் நிலையிலோ அல்லது குடும்ப நிலையிலோ அல்லது ஒரு சமூக நிலையிலோ இன்னைக்கு ஒவ்வொருவருமே யார் பெரியவர் இங்கு என்ற ஒரு மனப்பாங்கு இன்னைக்கு அதிகமாக, அது ஒரு ஈகோ என்று சொல்வார்கள், அந்த சென்று அதிகமாக போகிறது. ஆனால் தன்னை கடந்த அந்த நிலையிலே தூய கிளாரம்மா தன் வாழ்நாளிலே தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய உடைமைகளை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் இயேசுவே என் சொந்தம், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ஆண்டவர் என்று 12 நூற்றாண்டிலே அந்த பெண் துறவற சபையை கட்டி எழுப்பி ஜபத்திலும் தவத்திலும் புண்ணியத்திலும் வாழ்ந்த அந்த கிளாரம்மாவுடைய அந்த தாட்சி இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே பின்பற்ற ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். தூய கிளாரம்மாளுடைய திருநாளிலே, இதோ அந்த அசிசி நகரத்தை சார்ந்த தூய கிளாரம்மாளுடைய இந்த திருநாளிலே உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நாங்களும் அந்த எளிமையில வாழ, தாழ்ச்சியில வாழ, புண்ணியத்திலே வாழ, இறை வார்த்தை இதோ உயிருள்ளது ஆற்றலுக்கிறது என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்தவர்களாக, இறை வார்த்தையை நாங்கள் அறிவிப்பவர்களாக, இறை வார்த்தையை விசுவசிப்பவர்களாக, இறை வார்த்தையை கடைபிடிப்பவர்களாக என்னாலும் நாங்களுடைய பிள்ளைகளாக இறை ஆட்சியில நாங்கள் பங்கெடுக்க உங்களுடைய கிருபையை தருவீராக. இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத தூய அந்தோனியாருடைய ஆசீர்வாதங்களை வேண்டி ஜெபிக்கிற இந்த யூடியூபிலே வேண்டுகிற அநேக குடும்பத்தார் இன்னைக்கு பிள்ளைகளுடைய படிப்புக்காக, வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரத்திற்காக, குழந்தை வாக்கியத்திற்காக, தீய சக்திகள் மாற, குடும்பத்திலே சமாதானம் பெருக, குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருக, உறவு பெருக என்று ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே இறை வல்லமை, இறை பாதுகாப்பு, கோடி அற்புத தூய அந்தோனியார் வழியாக அனைவருக்குமே உடல் உள்ள சம நலங்களையும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்கும்படி தாழ்ச்சி நிறைந்த குழந்தை நிறைந்த உள்ளத்தோடு அனைவருமே உங்களுடைய அன்பை பறைசாற்ற எங்களுக்கு தேவையான கொடைகளையும் மரங்களையும் இந்த நாளிலே கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.